ஆமா, நீ ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தல, என்னாச்சு? ஆமாப்பா, ஃபார்ச்சுனர் தான் வாங்க போறேன். கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, நீயே பாரு. அப்பா, கார் இவ்ளோ விலையா? சரி, கொட்டேஷன் ஏன் உன் பேர்ல இருக்கு? காரை உன் பேர்லயே வாங்க போற? ஆமா, கம்பெனி நேம்ல வாங்கலாம்னு பார்த்தா ஜிஎஸ்டில இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி காருக்கெல்லாம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்கணும்னா வெஹிக்கிள் ரிலேட்டட் பிசினஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் சாஃப்ட்வேர் கம்பெனில வச்சிருக்கேன். ஒருவேளை நான் கார் மேனுஃபேக்சரோ டிராவல்ஸோ இல்ல வெஹிக்கிளுக்கான ரிப்பேர்ஸ் இன்சூரன்ஸ் மாதிரி பிசினஸ் பண்ணியிருந்தா நான் ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப கம்பெனி நேம்ல எடுத்து என்ன யூஸ் இருக்கு? நீ சொல்றதுதான் கரெக்ட் தான். ஆனா நீ இன்கம் டாக்ஸ்ல கிளைம் பண்ணலாமே. இன்கம் டாக்ஸ்லயா? இன்கம் டாக்ஸ்ல எப்படி கிளைம் பண்ண முடியும்? இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை இன்கம் டாக்ஸ்ல கிளைம் பண்ண முடியாது. ஆனா அதை காரோட காஸ்ட்ல ஆட் பண்ணி டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். டெப்ரிசியேஷன்ங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ்னா ப்ராஃபிட் குறையும். ப்ராஃபிட் குறைஞ்சா இன்கம் டாக்ஸும் குறையும். ஆனா அந்த காரை உன் பிசினஸ் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அதை மட்டும் மறந்துடாது. இதுவும் நல்ல ஐடியாவா தான்ப்பா இருக்கு. எனிவே நான் என் காரை என் பிசினஸ் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண போறேன். ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? உன் போன் எடு, யூடியூப் போ, கணக்கு பிள்ளைன்னு சர்ச் பண்ணு, ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெய்லி பேசிஸ்ல உனக்கு அப்டேட் ஆகும். ஓ சூப்பரியா, நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்.